அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்கள் உங்கள் பேர் என்னண்ணா முதல்ல சொல்லுங்கள். உங்கள் பேர் ராஜேந்திரன். ஓகே அண்ணா, நீங்கள் எந்த ஊர், எந்த இது ஏரியாவில் இருக்குது? திருப்பூர். வணக்கம்பாளையம். ஓகே ஓகே, நன்றிண்ணா. இப்போ வந்து நீங்கள் இந்த நெசவு தொழில் வந்து எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 27 வருஷமாக. இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 62. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பனியன் கம்பெனி போயிட்டு இருந்தீங்க. பனியன் கம்பெனியாக விட்டுட்டு இது வந்தீங்க? சரி, இல்லை வந்துட்டீங்க. இப்போ இந்த 27 வருஷமாக நீங்கள் நெசவில் தான் இருக்கிறீங்க. அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு எப்படி இருக்குதுங்க? அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த தொழிலுமே இப்படித்தான் இருக்குது, இந்த தொழில் இப்படித்தான் அப்படி தான் இருக்குது. எதாக இருந்தாலும் வேலை செஞ்சால் பிழைக்கலாம். வேலை செஞ்சால் பிழைக்கலாம். சரி, இப்போ வந்து இப்போ நம்ம நெசவு தொழிலில் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய நவீன முறைகள் வந்திருக்குது. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அதையே ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, நம்மளுக்கு அடுத்தவங்க கொடுக்குறேன் நம்ம இல்லை இந்த தறியில் வந்து இந்த நவீன முறை முன்னெல்லாம் வந்து காலையே மிதித்து கையிலேயே நாடா போட்டோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க புதுசாக? நான் என்ன ட்ராபாக்ஸ் போட்டிருக்கேன். ஓ, அதாவது இந்த ட்ராபாக்ஸு இப்போ போட்டிருக்கிறேன். சரிங்க, என் பாட்டுக்கு நெசிட்ருக்கிறீங்க. சரி, சந்தோஷங்க. இப்போ இது கொஞ்சம் உடல் உழைப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது உடல் உழைப்பு கொஞ்சம் குறைக்கலாம். சரி, இப்போ இன்னும் வந்து நவீனம் நிறைய வேணும்னு சொல்கிறீங்களா? இன்னும் வேணும், நிறையா இன்னும் வேணும். நவீனம் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பட்டு பாவு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாமே தனியார்கிட்டையே நம்ம இருக்கிறோம். இப்போ தனியார் அவருங்க சொல்கிறது தான் நம்ம கூலி, அவங்க கொடுக்கறது தான் பட்டு பாவு. இப்போ இந்த காலம் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டு சார்ந்தது சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ அது வந்து இயங்குதா இல்லையா? அது நம்மளுக்கு தெரியும். தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனால் பட்டுப்பாவை அங்கே கொடுக்குறாங்களே இல்லையா? கொடுக்கறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம போய் வாங்கிக்கலாம்ல, நெய்யலாம். ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியாரில் அவங்க கொடுக்குற நெய்யனா நம்ம அவங்க பணம் அதோட சரி முடிஞ்சுது. இப்போ சொசைட்டிங்கும் போது நம்மளுக்கு அந்த பென்ஷன் ஓய்வூதியம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இப்போ சொசைட்டியில் யாரும் கொடுக்கறதில்ல. கொடுக்குறாங்க ஆனால் வந்து இப்போ நம்பரை யாரும் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் கேட்டாக்கா, யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நெய்ய போகிறதில்ல. போகிறதுன்னா காரணம் என்னென்னா, இதில் கரெக்டானபடி பெனிஃபிட் இல்லைன்னா காரணம் என்னென்னா, தனியார் வந்து உள்ளே பூந்ததுனால இப்போ சொசைட்டிக்காரர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படிங்களா? சரி, இப்போ வந்துங்க நம்ம அந்த சொசைட்டி மூலமாக, அதாவது சொசைட்டிங்கிறது கவர்மெண்ட்டு தான். இப்போ இவங்கக்கிட்ட நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்த கரண்ட்டுக்கு இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ அது போதுங்கிறீங்களா? அது பத்தாது. நம்ம போய் யாரையும் கேட்கணும். அதுதான் இப்போ இன்றைக்கி சொசைட்டியில் வந்து இந்த தறி சாமான்களை கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சொசைட்டியில் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தர் கொடுக்கறது இல்லை. கொடுக்குறவங்க நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. ஆமாம். ஆனால் பொதுவாக கொடுக்குறாங்க. பொதுவாக கொடுக்குறாங்க. இவங்க வந்து நம்ம அவங்களும் குறிப்பிட்ட பேசுகிறது வேண்டாம், பேச முடியாது. சரி. இப்போ இன்னொரு கேள்வி. நம்ம இன்றைக்கி நெசம்னா ஒரு வாரத்துக்கு இது எத்தனை, இப்போ இந்த பார்டர் ரகம் இது எத்தனை சீலை ஆகும்? அதாவது ரொம்ப ரிஸ்கில் எடுக்க வேண்டாம். ஒரு நார்மலாக நெசம்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை சீலை ஆகும்? 3 சீலை ஆகும். அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்போ இது தனியாரில் சேலை அப்படி தான், சொசைட்டியில் சேலை அப்படி தான் ரெண்டுமே. சரி, இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து பல லட்சம் பேர் பார்ப்பாங்க, கேட்பாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, கவர்மெண்ட் இந்த மாதிரி செஞ்சால் எங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தணும். இல்லை, இது வந்து கவர்மெண்ட்டு கரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மெயினாக வந்து கவர்மெண்ட்டே ஃபுல்லாக எடுத்து, சரி, இப்போ தனியார் கொடுக்கறத விட கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம மக்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு கவர்மெண்ட்டுங்கிற போது உங்களுக்கு இப்போ கூலியே கொஞ்சம் எச்சு குறைக்கு. ஆமாம், இப்போ இதில் கூலியெல்லாம் அப்படின்னு சொல்கிறதான, அவங்க சொல்கிறதா கூலி. இது எப்பயோ ஒரு காலத்தில் கூலி நிர்ணயம் பண்ணுது, அப்படியே தான் என்ன ஓடிட்டு இருக்குது. யாருமே என்ன எச்சும் பண்ணல, ஒன்றும் பண்ணல.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெசவாளர் எப்போ நான் எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இப்போ உங்களுக்கு 62 வயசு, உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நம்ம நெசவாளர்னாவே வறுமை இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை போக்கணும்னா நம்ம இன்னும் வந்து என்னென்ன மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து கொண்டு வரலாம். கவர்மெண்ட் மூலிமா தான் வேணும், கவர்மெண்ட் மூலிமா வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட்னா இப்போ சொசைட்டியில் நம்மளுக்கு பாவு பட்டு எல்லாமே அதை கொடுத்து இல்லை உங்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நடத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து தனியாருக்கு போகிறக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே போகிறக்கும் தனியாருக்கு போகிறக்கு வித்தியாசம் தெரியும். அதில் அது எப்படி சொல்லு, ஏன்னா இது ரொம்ப பேருக்கு தெரிகிறதே இல்லை. இதுதான் இப்போ நம்ம சொசைட்டியில் நெசம்னா நம்மளுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். ஓகே, ஒன்று போனஸ் கிடைக்கும். நம்மளுக்கு அதுக்கு உண்டான கரெக்டான வரவு செலவு நடக்கும். இப்போ திங்கக்கிழமைக்கு நம்மளுக்கு இப்போ சீலை கொண்டு போனோம்னா பணம் கிடைக்கும். சரி, இங்கே அப்படி இல்லையே. இப்போல்லாம் இங்கே சொசைட்டியில் இல்லை, தனியாரில் இப்போ நம்ம இப்போ சீலை வாங்கி போயிடுறாங்க. சரி, அதை போட்டு விட்டா தான் பணம் வரும். அதுவும் வரல. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்ஸு கொடுத்து அந்த சேலையை கொண்டு போய் அவங்க கடையில் அங்கே சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே கூலி கொடுக்குறாங்க. அந்த ரேஞ்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது. சரி, அப்போ வந்து நம்ம சொசைட்டினா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடுமா? ஏன்னா சொசைட்டின்னு முதல்ல வந்து நான் 100 நம்பரெல்லாம் நெஸ்ட் இருக்கும்போது சரி சொசைட்டியில் சேலை கொண்டு போனால் பில் போட்டு கொடுத்துருவாங்க. சரி, அப்போயே பணம் கிடைக்கும். ஓ, ஏன்னா இப்போ எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறீங்க. சரியில்லை. சரி, அப்போ இன்னொரு கேள்விங்க. இப்போ இந்த நெசவாளருக்கு இன்னும் வந்து இந்த எல்லா சொசைட்டி ஒரே மாதிரி என்னென்ன சலுகை பண்ணால் நம்ம நெசவாளர் வாழ்க்கை தரம் முன்னேறும்? என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு அதுதான் நான் தான் சொல்கிறேன். நம்மளுக்கு பட்டு பாவு கொடுக்கணும். மெயின் பிரச்சனை வந்து பட்டு பாவு நிறுத்தாமல் கொடுக்கணும். வாரம் 3 சேலைனா 3 சேலை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இது ஒரு வாரம் 3 சேலை கொடுப்பாங்க, அப்புறம் 3 வாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னும் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம வெளியே போனோம்னா, வெளியே வேலைக்கு போனால் டெய்லி ஒரு 400-450 சம்பாதிக்கிறோம். அது அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் ஆச்சு, இல்லைன்னா நம்மளுக்கு அன்றைக்கி சம்பளம் போச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் சில பேர் வேணுன்னா நம்ம நெசவு தொழிலுப்பா, நம்ம காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எங்கே வெளியே போயிட்டு வந்தால் கூட நைட் உட்காந்து நெசம் அந்த 500 ரூபாய்க்கு நெசரலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? ஆனால் நெய்யணும், நம்ம உட்காந்து நெய்யணும். ஏன்னா அதுக்கு மேலே வராது, அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் 3 சேலை நெய்யறீங்கன்னா அந்த கூலி வச்சு எப்படி தாட்டிக்கலாம். வேறு ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் அதில் சாதிக்க முடியாது. பசங்க எல்லாம் படிக்கிறதுனால கொஞ்சம் சிரமம்தான். இப்போ ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் படிக்க வைக்க முடியாது. ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், அது நமக்கு கொஞ்சம் செலவு இல்லை. அப்போ இந்த மாதிரி சில சலுகைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நெசவாளர்களோட வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும். சரிங்க, இப்போ வந்து அப்புறம் இன்னொரு கேள்வி. இன்றைக்கி நம்ம காலகாலமாக நெசவு தான் நெசிட்ருக்கோம். எல்லா ஜனங்களும் நெசிட்ருக்காங்க. ஓரளவுக்கு பசங்களை படிக்க வச்சவங்க என்னங்கன்னா நம்ம நெசவாளர்களுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல. இது ஒரு விஷயத்தை மெயினாக சொல்லுங்கள். இது என்ன காரணம்னு கேட்டால் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டு இந்த ஐடி கம்பெனி ஐடிக்கு தான் போகிறாங்க. ஆமாம், ஐடிக்கு போனால் மட்டும்தான் மெஜாரிட்டி. இன்னைக்கு கைத்தறிக்கெல்லாம் உட்காந்து அந்த பையன் நெசானா அந்த பையனுக்கு பொண்ணுலாம் கிடையாது. ஏன் நம்ம இதில் சம்பாதிக்க முடியாதுங்களா? சம்பாதிக்கலாம். அப்போ ஏன் பொண்ணு கொடுக்க சம்பாதிக்கலான்னு காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான பிரச்சனையே. வாரமான 3 சேலை கொடுத்தா பரவாயில்ல. சரி, இப்போ ஒரு வாரம் கொடுக்குறாங்க, ஒரு வாரம் கொடுக்கறது இல்லை. இது ஒரு பிரச்சனை. சரி, இப்போ சொசைட்டியில் கரெக்டாக கம்பல்சரி இப்போ வாரம் ஒருக்கா நம்மளுக்கு 6 சேலைனா 6 சேலை, 3 சேலைனா 3 சேலை கொடுத்தாங்கன்னா இருக்குது. சரி, என்னதான் வருமானம் இருந்தாலும் இதை வந்து இன்னும் மாற்றுறது சிரமம், மாற்றவே முடியாது. இப்போ அதனால தான் வந்து நீங்கள் நிறைய பேர் என்னங்கன்னா நெசவாளிக்கு, அதாவது நெசவு நெய்கிற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை. இந்த கேள்வி நான் எதுக்கு அழுத்தி கேட்குறேன்னா, இப்போ நானே இத்தனை வருஷ காலமாக பார்த்தாச்சு, எங்கே போனாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனாலேயே வந்து இன்றைக்கி மெயின் காரணம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த நெசவங்களே கூட இந்த நெசவை விட்டுட்டு மாற்றுத் தொழிலுக்கு போயிட்டாங்க. இதுதான் காரணம். ஏன்னா அந்த தம்பி நண்பர்களை கேட்டுக்கிறேன்,
நெசவு நெய்யறேன்னு சொன்னாவே அவங்க அப்பா நெசவே பொண்ணு கொடுக்கறதில்ல. உண்மை அதுதானுங்களா? அப்போ இதுக்கு நாம் என்ன தான் பண்ணலாம்? சொல்லுங்க, என்ன தான் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு கேட்டேன்னு என்ன பண்ண முடியும்? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான், இந்த தொழில் தான். இது விட்டா நம்மளுக்கு வேற நம்ம எங்கேயும் போக முடியாது, வழி இல்லை. ஓகே, போய் வெளியே போய் வேலை செய்யணும்னு நம்ம எந்த வேலை செய்ய மாட்டோம். இப்போ நம்ம வெயிலில் போகிறதுக்கே நம்மளால ஆகாது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு தொழில் இதுதாங்கிற போது நம்ம இதை மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியும். சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் நம்ம வந்து புரிஞ்சக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆளுக்கு நெய்யறவங்களே புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம உழை கொடுத்தா பொழைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். ஆனால் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. நெய்யறவங்களை கொண்டு போய் கொடுத்து நம்ம தான் செய்கிறோம், நம்ம கூட ஓ, எல்லாருக்கும் இதே வந்து அந்த மனசில் அப்படி ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுதான் உண்மைங்கிறீங்க. 100க்கு 100 உண்மை. அப்போ இது மாற்ற முடியாதுங்கிறீங்களா? அப்படிங்கிறீங்களா? சரி, நானே பையனை ஐடி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க. அப்புறம் நான் அடுத்தவங்களுக்கே போய் சொல்லணும், நம்ம பையனுக்கே நம்ம இப்படி சொல்லும்போது அப்புறம் அது கரெக்ட். அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து தெளிவாக தானே, நம்மளே வந்து நம்ம பையன் வந்து இதுக்கு வரக்கூடாது, நம்ம பையன் வேற பக்கம் போட்டு வேற பக்கம் போனால் அவனே தான் அவன் சந்தோஷப்படியமாக இருப்பாங்க. சரி, மதப்படி ஆகி போயிட்டான், நம்ம வாழ்க்கை இப்படி போச்சு அப்படிங்கிற போது இன்னும் கொஞ்ச நேரம் போனால் கைத்தறி நெசவு இருக்காதுங்கிறீங்க. அப்போ இந்த நெசவுங்கிறது அவ்வளோதான். இன்னொரு அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷங்கும் போது சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ உங்கள் தலைமுறைகளுக்கு வந்து மெதுவாக நெசிட்டு இருக்கிறாங்க. இந்த தலைமுறை இருக்கிறவங்களாம் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு போகிறேன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, போயிட்டு தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் இதுதான். அப்போ ஒன்றும் மாற்றம் பண்ண முடியாது. அப்படிங்களா? சரிங்க, நீங்கள் ஒரு 4 வாட்டம் போடுங்க, நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு. நன்றி, வணக்கம்.